டெய்லி ஒரே மாதிரி சாம்பார் வச்சு போர் அடித்தா இந்த மாதிரி ஒரு சாம்பார் வைங்க, கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். அதுக்கு பாருங்கள், 100 கிராம் அளவுக்கு துவரம்பருப்பு நான் வெள்ளை பூண்டு சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இது வறுத்துட்டு ஆற வச்சு நம்ம நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நம்ம தேவையான காய்கறி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய், முருங்கைக்காய், சிவப்பு பூசணிக்காய், அதுக்கப்புறம் கேரட்டு, அவரைக்காய் சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் தண்ணியில் சேர்த்துருக்கேன், ஏன்னா கருத்து போயிடும் அதனால சேர்த்துருக்கேன். உருளைக்கிழங்கு இது எல்லாமே சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தக்காளி நம்ம சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை மூடி போட்டு ஒரு 1/2 வேக்காடு வேக வச்சுக்கலாம். காய் பாருங்கள், இப்போ ஒரு 1/2 வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம இந்த கடைஞ்சி வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு கூட சாம்பார் பொடி நம்ம தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்க்கறது இதுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போ நல்லா மறுபடியும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம் அது நல்லா கொஞ்சம் பொரியணும். இது கூட காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 சேர்த்துக்கலாம். இது நல்லா கொஞ்சம் செவக்கணும். செவந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, பெருங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா செவந்ததுக்கப்புறம் சாம்பார் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு இன்னும் டேஸ்ட் கொடுக்குறது பார்த்திங்கன்னா சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துட்டு மல்லித்தலை போட்டு எடுத்தால் சூப்பராக அட்டகாசமான சாம்பார் ரெடிங்க.